நமஸ்காரம். என் பேர் மீனாட்சி. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜெனரேஷன் குழந்தைகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவோ அப்படிங்கிற முறையில அஹ், சில வார்த்தைகள் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். இது எத்தனை பேர் பாப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாப்பா இல்லையா? இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முடிச்சிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாப்பா இல்லையா? அஹ், இந்த டாபிக் வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் எழுதின ராமாயணம் புக்ல அவர் வந்து ராமரோட பீரியட் மென்ஷன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி. நான் வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் துஷ்யந்த் ஸ்ரீதரோட புக் ரிலீஸ் வீடியோ பார்த்தேன். ஸ்ரீ ரங்கராஜ் பாண்டே அவர் மேல அவரை வச்சு எடுத்த அந்த இன்டர்வியூ பார்த்தேன். அதுக்கப்புறம் சில பெரியவா நிறைய பேர் அது தப்பு அப்படின்னு பேசியிருக்கிற வீடியோ பார்த்தேன். நிறைய பேரோட வீடியோ பார்த்தேன். நிறைய பேர் அது ரொம்ப காட்டமா வந்து எதிர்த்திருந்தா, நிறைய பேர் வந்து ரொம்ப நாசூக்கா ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தா, சில பேர் வந்து இந்த ரிசர்ச் தப்புன்னு சொல்லக்கூடாது, மேபி இயர் தப்புன்னு சொல்லுங்க, ரிசர்ச்னு ஒன்னே நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருந்தா. இந்த மாதிரி நான் வந்து ஃபியூ வீடியோஸ் பார்த்தேன். இது வந்து காமனா சொசைட்டியை அட்ரஸ் பண்ணி எல்லாரும் பேசுறா. நான் வந்து 21 வருஷமா டீச்சிங் ஃபீல்டுல இருக்கேன். குழந்தைகளோட இருக்கிறது தான் என்னுடைய ஒரே ஜாப். ஓகே, ஸோ அந்த குழந்தைகள் என்ன யோசிக்கிறது, என்ன பேசுறது, வீட்டுல உங்ககிட்ட பேசாத விஷயங்கள் கூட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எங்க கிட்ட பேசும். எங்களை பத்தி வீட்டுல பேசும், உங்களை பத்தி ஸ்கூல்ல பேசும் அந்த குழந்தைகள். அப்போ அந்த குழந்தைகள் மனசுல என்ன மாதிரி இருக்கு, அந்த குழந்தைகள் என்ன போய் படிக்கிறது, நான் என்ன பாக்குறேன் அந்த அந்த இந்த யங்கஸ்ட் ஜெனரேஷன் வேர்ல்டுல என்ன மாதிரி விஷயங்கள் நான் பாக்குறேன், இதை நான் ஒரு தடவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இத பத்தின இந்த ஜெனரேஷன் குழந்தைகள் பத்தி பூர்த்தியா தெரிஞ்சுண்டாலான்னு எனக்கு தெரியல. ஓகே, அவ பேசினவா யாரு, இவா கரெக்ட் அவ ராங்கன்னு சொல்றதுக்குலாம் நான் ஆளே இல்லைன்னு எனக்கு ஐ நோ வெரி வெல். பட் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் எப்படி இருக்கு, அவங்க என்ன கத்துக்கிறாங்கிற ஒரு கிளாரிட்டி நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன். பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்துதான் இது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்மளுடைய ஹிந்து ரிலிஜியன் சனாதன தர்மம் பத்தி படிக்கத்தான் படிக்கிறாங்க. ஓகே, எப்படி படிக்கிறாங்கன்னா, நிறைய பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, காலேஜஸ்ல இது சம்பந்தமா புக்ஸ் எல்லாம் இருக்கு. இருக்கிற புக்ஸ் நமக்கு கரெக்ட்னு தோன்ற விதத்துல தான் இருக்கா, இல்ல நம்மள டிமீன் பண்ற மாதிரி இருக்கான்னா, நமக்கு எல்லா இடங்கள்லயும் சரியான புத்தகங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லவும் இல்ல அப்படி, டு பி வெரி ஃப்ராங்க். அப்போ இந்த குழந்தைகள் என்ன படிக்கிறா அப்படின்னா, நம்மளோட ரிலீஜியன் மேல காழ்ப்புணர்ச்சியோட எழுதின நிறைய பேரோட நிறைய புஸ்தகங்கள் தான் நிறைய படிக்கிறான். ஓகே, யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் போறா அப்படின்னா, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் படிக்கிறா அப்படின்னா, நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதத்தை ஸ்கூல் லெவல்லயே நம்ம என்ன சொல்றோம், டெக்ஸ்ட் புக்ஸ்லயே மைத்தாலஜி அப்படிதான் சொல்றோம் இல்ல, மித் மைத்தாலஜின்னு தான் நம்ம ஸ்கூல் லெவல்ல கொண்டு போறோம். அப்போ அடுத்த லெவல்ல அவங்க படிக்கும்போது இந்த மித் மைத்தாலஜி காலேஜ் லெவல்ல படிக்கும்போது சயின்டிபிக் அப்படின்னு சொல்லிட்டு, பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கு வேற ஆணி வேற பிச்சு பீஸ் பண்ணி இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு அவ புக் எழுதி அதை வந்து அங்க காலேஜ்ல கொடுக்குறா. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பெரிய பொண்ணு ரசிகா படிக்கிறச்சே ஒரு 50 மார்க்ஸ்க்கு ஆன்சிலரி புக்குன்னு நினைக்கிறேன். அவ ஹியூமானிட்டிஸ் படிச்சா டிகிரி. ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஆத்தர். அவளை ஒரு வாய்ஸ் மெசேஜ் வேணா கடைசியில ஆட் பண்ணி போட சொல்றேன். ஷி மே ஆட் வேல்யூ டு வாட் ஐம் ஸ்பீக்கிங். ஒரு 50 மார்க்ஸ்க்குன்னு நினைக்கிறேன். துர்கா மாதாவை வந்து நான் சொல்லக்கூடாது, என்னால் சொல்ல முடியாது, அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணின ஒரு புக்கு இது. வந்து ஒரு ஒரு மார்க்ஸ்க்கு வச்ச டெஸ்ட்டுக்கு வச்சாவா, ஒரு நம்மளாம் நான் டீடைல் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு வச்சாங்க. டிகிரி படிக்கிறச்சு இங்க இந்தியால படிக்கும்போது. ஓகே,
இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல நிறைய இருக்கு. ராமாயணத்தை பத்தி நிறைய பேர் நிறைய தப்பு தப்பா எழுதியிருக்காங்க. இப்போ இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் என்ன, நானும் அமேசான்ல ஆர்டர் போட்டு புக் வாங்குறேன். இப்போ இவர் என்ன எழுதியிருக்காரு, என்ன இவங்க எல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அவர் வந்து பீரியட் மென்ஷன் பண்ணிட்டார், அவர் ஹிஸ்டாரிக்கலா கொண்டு போறார், இவர் வந்து நம்மளுடைய பகவான் இல்லையா அப்படின்னு. சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஓப்பனாவே சொல்றேன். உங்களுக்கு நீங்க இருக்கிற உங்களுடைய ஃபேமிலி மாத்திரம் தெரிஞ்சதுனால நிறைய பேர் வந்து அஹ், தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம், என்னன்னு எனக்கு தெரியாது. நிறைய ஃபேமிலிஸ்ல நான் ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னா ராமர் அதுல இருக்கார், கிருஷ்ணர் அதுல இருக்காருங்கிறத தாண்டி தெரியாது. நான் சொல்றது அதர் ரிலிஜியன் இல்ல, நம்ம ரிலிஜியன் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நெருங்கின சொந்தம் அந்த இடத்துல பையன் வந்து அவ அம்மாட்ட சொன்னான். ஆஹ் அவ அம்மா, அவன் வந்து பையன் ஏத்திஸ்ட், அம்மா வந்து பூஜை எல்லாம் நல்லா பண்ணுவா. அதாவது நைவேத்தியம் பண்ணியிருக்கிற ஐட்டம் சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் அந்த பையனுக்கு பூஜை பிடிக்கும். அதை தாண்டி பூஜை எல்லாம் அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணா பிடிக்காது. ஸோ நைவேத்தியம் ஆகிறதுக்கு முன்னாடியே சுட சுட சமைச்சு எடுக்கும் போது கிச்சனுக்கு போய் எடுத்து சாப்பிட போயிடுவான். அம்மா திட்டுவோம், நான் நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ உன் ஸ்டூபிட் ஐடியாலஜி தான் உன்னோட வச்சுக்கோ அப்படின்னு திட்டுவோம். எனக்கு பிடிச்சது நீ இந்த வீட்டுல பண்ணினா நான் எடுத்து சாப்பிட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏதோ தற்கொலையா தெருல போயிட்டு இருக்கான்னா கிடையாது. யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு, பெரிய இடத்துல நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்படியும் எஜுகேட்டட் யங்கர் ஃபேமிலிஸ், யங்கர் ஜெனரேஷன்ஸ் இருக்கா. அப்போ இவங்க யாருக்கு ராமர், நமக்கு மட்டும் இப்ப எனக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும். ஆஹ் நமக்கு மட்டும் ராமர் வச்சுட்டா போருமா, நம்ம மட்டும் ராமரை அனுபவிச்சா போருமா அப்படின்னா அவ்வளவு செல்ஃபிஷா கூட இருக்க முடியாது இல்லையா. நம்ம தேசத்துக்கே சொந்தமானவர், இன்ஃபேக்ட் உலகத்துக்கே சொந்தமானவர் இல்லையா. யோகிஜி ஒரு இன்டர்வியூல சொன்னார், இது வந்து இந்த நாட்டுடைய ராஜா யாரு, இந்த பாரத தேசத்தினுடைய ராஜா யாரு அப்படின்னா, ஃபார் எவர் இட் வில் பி, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே ராமா தான், ராமராஜா, ராஜா ராமா அவ்வளவுதான் அப்படின்னு. அப்போ அப்பேற்பட்ட அந்த பகவானான ராஜாவான அந்த ராமாங்கிறது பத்தி நம்ம படிக்க வேண்டாமா? டெக்ஸ்ட் புக்ல ஹிஸ்டரியா படிச்சோம்னா அது பாஸ்ட், பாஸ்ட்னா இப்ப பிரசன்ட்ல இல்லைன்னு கூட அர்த்தம் தான். மேபி அதனால கூட வலிச்சிருக்கும் நிறைய பேருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல கொண்டு போயிட்டாங்கன்னா அப்போ ஏதோ மத்த ராஜாக்கள் மாதிரி கிருஷ்ணதேவராயர் மாதிரியோ இல்லைன்னா ராஜராஜ சோழன் மாதிரியோ சத்ரபதி சிவாஜி மாதிரியோ கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி அந்த லெவல்ல கொண்டு போய் வச்சுட்டான்னா ராமரை நம்ம இறக்கின மாதிரி ஆயிடாதா அப்படின்னு. அதாவது அவள்லாம் இறங்கி இருக்கான்னு அர்த்தம் கிடையாது, கடவுள் இல்லை இல்லையாவா, கடவுளை விட ஒரு ஸ்டெப் கம்மி தானே. அப்போ கடவுளுக்கு, அப்போ கடவுளுக்கு சமமான இடத்துல கொடுக்காம ராமரை அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோமோன்னு இவ ஃபீல் பண்றாளோன்னு நான் நினைச்சேன், எனக்கு தெரியாது. ஆனா அது எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த புக் ஒரு இன்ட்ரோடக்ஷனாவே கூட இருந்தாலுமே அந்த குழந்தைக்கு ராமர் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருதுன்னா போய் ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம் எடுத்து படிக்கும் இல்லையா. இப்போ நம்மளுடைய ஃபேமிலிஸ்ல என்ன பிரச்சனைன்னு நான் பாக்குற வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா, ஆஹ் ராமர் கோவில் கட்டின பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு, அன்னைக்கு ஸ்கூல்ல தான் இருந்தோம் எல்லாரும். அசம்பிளில ஸ்பெஷல் அசம்பிளி எல்லாம் வச்சு ராமர் கோவில் பத்தி அதனுடைய ஹிஸ்டரி பத்தி நிறைய குழந்தை எல்லாம் வந்து பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு, எல்லா குழந்தைகளுமே இந்த டோட்டல் ஹிஸ்டரியும் பேசிட்டு கடைசியில, do we really need, when we are having so much of issues in the country, do we really need a Rama country, we have to think about it முடிச்சதுகள். ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைகளும் எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ பேசின குழந்தைகள் எல்லாருமே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இது எப்படி இந்த தாட் உங்களுக்கு வந்தது, ஒரு ஐபிஎல் மேட்ச்க்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோமே, டு வி ரியலி நீட், நம்ம தான் கண்ட்ரில இவ்வளவு கஷ்டப்படுறோமேன்னு உங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தோணவே இல்லையே, ஏன் ராமா டெம்பிளுக்கு மாத்திரம் குழந்தைலாம் உங்களுக்கு ஏன் தோணித்து அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் தெம், ஒரு ரெண்டு குழந்தைகள் ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுடுது, மோஸ்ட் ஆஃப் தெம் செட், நாங்க எங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணினோம், அவ கூட இதான் ஃபீல் பண்ணினான்னு சொல்லிட்டு. என் பேரண்ட்ஸ் என்ன அப்போ 12-13 வயசு குழந்தைகளோட பேரண்ட்ஸ் 30-40 வயசுல தானே இருப்பா. அப்ப அந்த ஜெனரேஷனுக்கே ராமரோட இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கல தானே. நிறைய பேரு கொரோனா பீரியட்ல மட்டும்தான் ராமாயணம் பார்த்து ராமாயணம் கத்துண்டா, மகாபாரதம் பார்த்து மகாபாரதம் கத்துண்டா. யாருக்குமே ஆத்துல இப்போ ஒரு கதா கலக்ஷேபம் நடக்கிறதுனாலோ ஒரு உபன்யாசம் நடக்கிறதுனாலோ கூட்டின்னு போனோம்,
குழந்தைகள் யங்கர் ஜெனரேஷன் கேட்க வைக்கணும்னு இல்ல. இப்ப நாங்க எங்கள மாரி ஸ்கூல்ல இருக்கிற நாங்களுமே ஸ்கூல்ல வந்து கெஸ்ட் லெக்சரர்ஸ்ன்னு யார் யாரையோ கூப்பிட்டு பேச வைக்கிறோம். நாங்க யாரும் வந்து உபன்யாசம் பண்றவாளையோ, கதா காலக்ஷேபம் பண்றவாளையோ கூப்பிட்டு கதை சொல்ல வைக்கிறது இல்ல. பேரண்ட்ஸுக்கும் அவா ராமாயணத்தை படிக்கணும். இப்போ ராஜாஜி ஸ்ரீ ராஜாஜியோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா புரியுற மாதிரியே தான் அவர் ராமாயணம் எழுதியிருக்காரு. தமிழ் படிக்க தெரியாதவாளுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. அப்போ அவ அதையுமே படிச்சு குழந்தைகளுக்கு சொல்லணும்னோ, குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுத்து ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணணும்ங்கிறது கூட அந்த அந்த ஐடியாவுமே ரொம்ப கம்மி தான். எதை படிச்சா என் பையனுக்கு வேலை கிடைக்கும், அப்படி அதை படிக்கணும் நிறையாங்கிறது இருக்கே ஒழிஞ்சு இதுல ஜாஸ்தி இல்ல. ஏன்னா இப்போ இப்போ ஒரு ஒரு ரீசெண்டா ஒரு பேரண்ட் கூட சொல்றேன் பாருங்க. உடனே எல்லா பேரண்ட்ஸும் அப்படியானா எல்லாரும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பிசிக்ஸ் சார் எப்ப பார்த்தாலும் ரொம்ப வேல்யூ பேஸ்டு மாரல் பேசிட்டு இருக்காரு. அவர் பிசிக்ஸ் மட்டும் எடுக்க சொல்லுங்க, வேல்யூ பேஸ்டா மாரல் எஜுகேஷன் தான் வீட்டுல நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொன்னா ஒரு பேரண்ட். ஸோ நான் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் கூட இப்போ மோர் இன்டு கரியர் ஜாப்ஸ் அப்படி போயிட்டு இருக்கிறதுனால இப்போ எங்க யார் இதை எடுத்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். நான் குழந்தைகள் பாக்குறேன் இல்லையா, நாங்க மெடிக்கல் செக்அப் ஆனுவலி ட்வைஸ் பண்ணுவோம். 70% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்னிங் பாத்ரூம் போயிட்டு வர பழக்கம் கிடையாது. ஈட்டிங் ஹேபிட்ஸ் சரியா இருக்கிறது இல்ல. லேட் நைட் கண் முழிக்கிறா. கொரோனாவாலையா என்னன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லாருக்கும் ஸ்கிரீனிங் டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஓகே, இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ், லைஃப் ஸ்டைல் சேலஞ்சஸ் நிறைய இருக்கு இந்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு. நேச்சுரலி அப்ப டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அடி வாங்கும். எதை பார்த்து எதை படிச்சு எதை புரிஞ்சுட்டு இந்த குழந்தைகள் பேலன்ஸ்டா ஆகும். அப்போ டிப்ரெஷன்ங்கிறது என்னமோ 10 வருஷம் முன்னாடி டிப்ரெஷன் சொன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரேரஸ்ட் வேர்டா இருந்தது. இப்போ வந்து டிப்ரெஷன் இஸ் a காமன் வேர்ட். இப்போ இந்த குழந்தைகளுக்கு எதை தான் சப்போர்ட்டுக்கு கொடுக்கறதுன்னா நம்மளுடைய இதிகாசங்கள் தான் கொடுக்க முடியும். இவரை நீ இயர் எழுதாம கொடுன்னு சொன்னா யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. அதே மாதிரி நம்மளுடைய அந்த இந்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. நீங்க எத்தனை பேர் அதை கேட்கறவா அக்செப்ட் பண்ணிக்கவேல்னு எனக்கு புரியாது, ஆனா நிறைய பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ரொம்ப லாஜிக்கலா இருக்கணும்னு சொல்றேன். நிறைய குழந்தைகளுக்கு பை டிஃபால்ட் நேச்சுரலி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோன்றது இல்லை. இப்ப எங்காத்துலயே பெரியவ இருந்தா இல்லையா, பெரியவளுக்கு வந்து சின்னவளுக்கும் அந்த பழக்கம் உண்டு. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்லணும். அது 10வது படிக்கிற வரைக்கும் 12வது படிக்கிற வரைக்குமே அந்த பழக்கம் உண்டு. சிலப்பதிகாரம் கதை சொல்றச்சே கண்ணகி பத்தி சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம படிச்சிருக்கோம்ல, நம்ம கண்ணகியை வந்து ரொம்ப வசத்தி சொல்லுவோம் இல்லையா. அப்போ ரசிச்சு வசத்தி சொல்லும்போது ரசிகாவுக்கு ரொம்ப இரிட்டேஷன், கோபமா இருக்கும். ஏன் கண்ணகி பத்தி ஏன் இப்படிலாம் சொல்ற, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த கேரக்டரை, ரொம்ப இம்ப்ராக்டிக்கல் லேடி, சரியா எனக்கு எனக்கு பிடிக்கல இந்த கேரக்டர். அவளுக்கு போய் என் சிலையெல்லாம் வச்சாங்க, அவளுக்கு போய் ஏன் அது பண்ணணும், அவளுக்கு போய் என் கோவில்லாம் இருக்கு, அவளுக்கு எதுக்கு புஷ்பக விமானம் எல்லாம் வரணும், அவ கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு நான் கண்ணகி மாதிரி இருப்பேன் அப்படின்னா நான் ரோல் மாடலா எடுத்துன்னு கண்ணகி மாதிரி வாழணும்னு சொன்னா உனக்கு ஓகேயா, செட் ஆகுமா, அது கரெக்டா அப்படிலாம் கேட்போம். ஓகே, அப்போ ரொம்ப லாஜிக்கலா குழந்தை பேசுறது கரெக்டா பேசுறதுன்னு அர்த்தமா என்ன? அதுக்கு அப்படி இல்லை. அப்போ சில விஷயங்கள் காதால கேட்டு மட்டும் புரிஞ்சுக்கிற விஷயங்கள் இல்ல போல் இருக்கு. சுயமா அதுல ஆழ்ந்து ஊன்றி படிச்சா மாத்திரம்தான் அதனுடைய ஆழமான கருத்துக்கள் உள்ள இறங்கும். இப்போ எனக்கு சிலப்பதிகாரம் யாராவது கதையா மட்டும் சொல்லியிருந்தா கூட நான் கூட கேட்டிருப்பேன் நான். யா, அப்போ இப்போ நான் பொன்னியின் செல்வன் கதை கூட சொன்னேன். இப்போ சின்னவா நிக்ஷாக்கு பொன்னியின் செல்வன் கதை சொன்னப்போ, என்ன எவ்வளவு கேரக்டர் சொல்ற நீ, வந்துட்டே இருக்கு கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்பா. பொன்னியின் செல்வன் சினிமா கூட்டின்னு போனப்பவும் அவ அப்படிதான் கேட்டா. ஆனா பொன்னியின் செல்வன் ஒரு தடவை படிச்சுட்டோம்னாக்கா அவளுக்கு அது தோணவே இல்லை, தோணாது இல்லையா. அந்த புக்கு அவளை எங்க இழுத்துன்னு போகணுமோ அங்க இழுத்துன்னு போயிடும், மேக்னெட் மாதிரி இல்லையா. அப்போ ராமாயணத்தை ஒரு தடவை படிச்சுட்டாக்கா அவளை வந்து ராமபக்தியில அது இழுத்துன்னு போயிடும் இல்லையா. அதாவது ராமபக்தியில இருக்கிற ஒருத்தர் ராமாயணம் எழுதினாக்கா, நான் வேற யாராவது எழுதினாக்க தெரியாது. நான் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களோட உபன்யாசகங்கள் நான் கேட்டிருக்கேன். அவளை மாதிரி இருக்கிறவா எழுதினாக்கா ராமரை பத்தி இன்டென்ஷனலி நெகட்டிவா எழுத மாட்டா இல்லையா. அப்போ அவ எழுதுற
புக்ஸ் வந்து ராம பக்தியில குழந்தையில அழிச்சுன்னு போயிடுவேன்னு எனக்கு போயிடும் இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ இந்த இயர் தப்பா இருக்குமா கரெக்டா இருக்குமா எனக்கு தெரியாது. இயர் வாட் குட் பி த டேட் ஆஃப் ராமாஸ் பர்த் இஸ் இம்மெட்டீரியல் டு மீ. ராமர் எப்ப பிறந்தா என்ன, ராமநவமி வருஷா வருஷம் கொண்டாட போறோம், அதான் ராமர் பிறந்த நாள். அன்னைக்கு வந்து என்ன பிறந்தாத்து வழக்கப்படி நாங்க வந்து அன்னைக்கு சுந்தரகாண்டம் படிச்சுட்டு நைவேத்தியங்கள்லாம் பண்ணி யாருக்கு கொடுத்து நாங்களும் சாப்பிடுறது. சாயங்காலம் கும்பகோணத்துல இருந்த வரைக்கும் ராமசாமி கோயிலுக்கு போய் ராமரை பார்த்துட்டு வருவோம். இதுதான் ராமநவமி கொண்டாட்டம். ராமர் பிறந்த நாள்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த மாதிரிதான் அடுத்த ஜெனரேஷன்ஸ் எல்லாமும் இருக்காளான்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ராமர் பிறந்தாரான்னு நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். மார்கழி மாசம் பரத கச்சேரிகள், டான்ஸ் கச்சேரிகள்லாம் பார்க்க போவேன் நான். இந்த வருஷம் வந்து கிருஷ்ணகான சபால அனிதா ரத்னம்ங்கிறவாளுடைய பரதநாட்டிய நாட்டிய நாடகம் பார்க்க போனேன். நான் என்னோட ஃபேஸ்புக்ல கூட அதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருப்பேன். அந்த நாட்டிய நாடகத்துல ராமாயணம் தான் மைய கரு. அதுல அவ வருத்தத்துல பாடிண்டே பேசிண்டே அவளுடைய குவாலிட்டி ஆஃப் மேக்கிங் த டான்ஸ் டிராமா நாட்டிய நாடகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதம். அதாவது அகாடமிக்கலி பேசினாக்கா எக்ஸ்ட்ராடினரியா பண்ணினா அனிதா ரத்னமா அவங்க. ஆனா கோர் கான்செப்ட் என்னன்னாக்கா, ராமா வந்து சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு ஆயிஷன் வந்துட்டு அங்கேருந்து மித்திலாலேருந்து அப்பா அம்மாவெல்லாம் பிரிச்சு ஆயிஷன் வந்து அப்புறம் அங்கேருந்து வந்து காட்டுக்கு போறேன்னு கிளம்பி நானும் வருவேன்னு சொன்னாக்கா கூட ஆயிஷன் போக மாட்டேன்னு முதல்ல பாடாப்படுத்தி, அப்புறம் அவ கூட வரேன்னு சொன்னா நடையா நடத்தி ஆயிஷன் போய், பரிவாரங்கள்லாம் நாங்க வரேன்னு சொன்னா கூட கூடாதுன்னு சொல்லி அவளை நடையா நடத்தி ஆயிஷன் போய், அதுக்கப்புறம் சரியா பாத்துக்காம ராவணன் கிட்ட பறி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ராவணன் வசதி சொன்னான். ராவணன் வந்து அப்படி கடத்தின்னு போயிருந்தா கூட இதெல்லாம் மிஸ்அபியூஸ் எல்லாம் பண்ணாம, ஆனா ராமர் அங்கேருந்து போய் எல்லாரையும் அங்க துவம்சம் பண்ணி முடிச்சுட்டு சீத்தையை திருப்பி அழிச்சிக்கும் போது திருப்பி அக்னியில இறங்குன்னு அவளை திருப்பி பாடாப்படுத்தி, அதுக்கப்புறம் அங்க வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் ஆகி, அதுக்கப்புறம் காட்டுக்கு அமிச்சு லவகுசா பிறந்து, இந்த சீதா என்னைக்குதான் சந்தோஷமா இருந்தா, இதுக்கு இப்படி ஒரு ராமா தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு பரதநாட்டிய ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா. அதுக்கு நாளோ மறுநாளோ ஒரு ரொம்ப வெல்வர்ஸ்டு டான்சர் பரதநாட்டிய ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா, ஜானகின்னு ஒரு மேடம். அதுக்கப்புறம் ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ரமா வைத்தியநாதன்ங்கிற ஒரு டான்ஸ் மேடம், அவ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா. ஸ்டேஜ்ல இந்த நான் யாரெல்லாம் உலக பிரசித்தி பெற்ற ரொம்ப பிரமாதமான்னு சொல்றேனோ அவளுக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் மொத்தமா பார்த்தாக்கவே 100 பேர் தான் இருந்தா. ஓகே. ஆனா இந்த நாட்டிய நாடகம் நாங்க பார்க்க போயிருந்தப்போ டோட்டல் ஸ்டேஜ் ஃபுல், டோட்டல் ஆடிட்டோரியம் ஃபுல். ஒரு சீன்லயும் சீதாக்கு தேவையா இது, எப்பேற்பட்டவோ உமன் எம்பவர்மெண்ட்கே அவ தான் எக்ஸாம்பிள், அவளுக்கு இது தேவையா அப்படின்னு அவ ஒரு தடவை ஸ்டேஜ்ல கேட்கறச்சையும் டோட்டலி ஆடியன்ஸ்ல யார் இருந்தான்னு பார்த்தா அந்த 15-20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் தான் இருந்தா. என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ், என்ன மாதிரியான ஒரு அப்ளாஸ் கொடுத்தான்னா அப்படி கொடுத்தா. எனக்கு அன்னைக்கு வந்து ஐ ஓப்பனர் மாதிரி இருந்தது. இப்படித்தான் இருக்காளா இந்த ஜெனரேஷன்ல. ஆனா எனக்கு அது கேட்க வச்சு நமக்கு வந்து எழுந்துன்னு போயிருக்கணும் பாதியில. ஆனா நான் எழுந்துன்னு ஏன் போலன்னா, ஒரு டீச்சர் இல்லையா, இந்த குழந்தைகள் ஏன் இதுக்கு கை தட்டுறா, அப்ப முடிவு என்னதான் முடிக்க போறான்னு பாக்கணும், இது என்னன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஃபுல்லா இருந்தேன் அன்னைக்கு. அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. நான் ஃபேஸ்புக்ல கூட அதை பத்தி எழுதியிருக்கேன். என்னன்னாக்கா, இது எங்க எடுத்துன்னு போயிட்டு இருக்கா இவா நம்ம யங்கர் ஜெனரேஷன்னுட்டு. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஆட்டோகிராஃப் என்ன, கேள்வி அவ கிட்ட பிரைஸ் என்ன, அது என்ன இது என்ன எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதுல சில குழந்தைகள்கிட்ட மாத்திரம் நான் வெளியில வந்து கேஷுவலா நான் ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பேசினேன். உனக்கு இதுல என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ ராமாயணம் வந்து நீ எந்த வருஷம் அப்ப ராமாயணம் நீ படிச்சிருக்க அப்படின்னு 4-5 குழந்தைகள்கிட்ட கேட்டேன். எந்த வருஷம்னா தெரியல அவளுக்கு. அவ காலேஜ்ல என்ன புக்ஸ் ராமாயணம் பத்தி வச்சிருக்காளோ அதை படிச்சிருக்கா. அந்தந்த ஆத்தர்ஸ் பேர் சொன்னா. இப்ப எனக்கு யார் பேரையும் சொல்லணும், இவா நெகட்டிவ்னு சொல்லணுங்கிற இன்டென்ஷன்லாம் இல்ல, அதனால நான் சொல்லல.
ஆனா அவ காலேஜ்ல ராமாயணம் பத்தின இருக்கிற புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கா. ராமாயணம் யாருமே படிச்சது இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த அனிதா ரத்னம் மேடம் கூட படிச்சிருப்பாளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம முழுமையா ஒரு ராமாயணத்தை படிச்சுட்டோம்னாக்கா வால்மீகி ராமாயணத்தை ராம பக்தியில முழுகுவோமே தவிர அது தப்பா நம்ம நிச்சயம் பேச மாட்டோம் இல்லையா? அப்போ இவ எதை பார்த்து போயின்னு இருக்கா, எதை நோக்கி போயின்னு இருக்கான்னா இவாளுக்கு அவைலபிளா இருக்கிற புக்ஸை நோக்கி போயின்னு இருக்கா. இவர் தப்பாவே இருக்கட்டுமே, எனக்கு இயர் கரெக்டா தப்பாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ராமாயணத்தை பத்தின விஷயங்கள் அதி அற்புதமா இருந்ததுன்னா அது இந்த குழந்தைகளுக்கு வேணும் தானே. காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, லைப்ரரிஸ்ல வைக்கணும் தானே. நம்ம ஆத்துல ஒருத்தரும் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் தானே. சின்ன குழந்தையில இருந்து நம்ம ஹான்சல் அண்ட் கிரீட்டல் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நிறைய இங்கிலீஷ் பேஸ்ட் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. ஒண்ணு இங்கிலீஷ் நல்லா வளரும்னு சொல்றோம். இன்னொன்னு அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறது குழந்தைகளுக்கு சைக்கலாஜிக்கலி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்றோம். நாட் எக்ஸாக்ட்லி ஹான்சல் அண்ட் கிரீட்டல், பட் நான் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் சொல்றேன். அப்ப ராமாயணமே இங்கிலீஷ்ல வருதே, அது நம்மள ஒருத்தரே எழுதுறாரே, அப்ப அது நம்ம குழந்தைகள் படிச்சா எத்தனை குழந்தைகள் டிப்ரெஷன் ஆகி அப்பா அம்மா செப்பரேஷன் ஜாஸ்தியா இருக்கு இந்த காலத்துல. சிங்கிள் பேரண்டிங்கா இருக்கு, குழந்தை லோன்லியா இருக்கு, குழந்தைக்கு எங்க போறதுன்னு தெரியல, தப்பான வழி தேர்ந்தெடுத்துக்கிறது. அது கையில போன் இருக்கு, உலகமே அது கைக்குள்ள இருக்கு, என்ன கெட்டது வேணும்னாலும் அதால பார்க்க முடியும், வாங்கிக்க முடியும். அம்மா அப்பா சம்பாதிக்கிறா, காசு கொடுத்துடுறா, காசுக்கு பிரச்சனை இருக்கிறது இல்ல. அது கெட்டு போகணும்னு இந்த ஜெனரேஷன்ல குழந்தை கெட்டு போகணுங்கிறது ரொம்ப ஈஸி. இத்தனை இருந்தும் கெட்டு போகாம நன்னா வளர்றது இல்லையா, அந்த குழந்தைகள் தான் இருக்கிறதுலயே கிரேட். சோ அப்போ அந்த அந்த மாதிரி வளரணுங்கிறதுக்கு சப்போர்ட் சிஸ்டமா நம்ம அடல்ட்ஸ் என்ன மாதிரியான புக்ஸ் நம்ம கொடுக்க போறோம் அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா இது திருப்பி டிவில டிராமாவா எடுக்கிறோம், சினிமாவா எடுக்கிறோம், அதெல்லாம் ஆடட் வேல்யூ இல்லைன்னா பாமர மக்களுக்கு, படிக்க முடியாத மக்களுக்கு வேணா அதெல்லாம் வச்சுக்கலாம். படிக்க முடிஞ்ச இன்டெலிஜென்ட் சில்ட்ரனுக்கு நம்ம அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு இப்ப யூடியூப்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியா யூடியூப்ல ராமாயணம் கிளாஸஸ்ன்னு எடுத்தாக்கா, ராமாயணம் நல்லா தெரிஞ்சவா அந்த மாதிரி ஏதாவது எடுத்தாக்கா அந்த அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வைக்கலாம். இப்போ நிறைய ஹிந்து குழந்தையில சண்டே சண்டே ஆனா பைபிள் கிளாஸஸ்க்குலாம் போகும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இப்ப கேட்கிற நிறைய பேர் ஆத்துல இருந்தே நிறைய குழந்தைகள் சண்டே பைபிள் கிளாஸ் போகும். பைபிள் கிளாஸ் ஏன் குழந்தைகள் போகும் அப்படின்னா, டூ அண்ட் ஃப்ரோ டிரான்ஸ்போர்ட் அவளே பார்த்துட்டுருவா. அடல்ட் அவளே கூட்டின்னு போயிட்டு ஆத்துல கொண்டு விட்டுருவா. ஒண்ணு. செகண்டு, அவளுக்கு அங்க கப் கேக்கு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருவா. அண்ட் எல்லாமே ஸ்டோரி பேஸ்டா சொல்லிடுவா. மாரல்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே ஸ்டோரி பேஸ்டா சொல்லிடுவா. ஸோ சண்டே ஒரு ஹாஃப் அ டே குழந்தைகள் போயிட்டு வந்ததுன்னா ஒரு மாரல் எஜுகேஷன் தான் இப்பதான் ஸ்கூல்ல தான் இல்லையே. அதனால நம்ம இது மாதிரி ஏதாவது இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஃபேமிலிஸ்ல இருந்து நிறைய ஃபேமிலிஸ்ல இருந்து நம்ம அனுப்புறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஹாலிடேல ஒரு சண்டேல நம்ம ராமாயணம் கிளாஸ் ஃபார் மாரல்ஸ் அந்த மாதிரி நம்ம சைட்ல இருந்து நம்ம ராமாயணம் நல்லா தெரிஞ்சவா நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு யூடியூப்லயோ ஒரு ஆன்லைன்லயோ ஒரு ஓப்பன் ஆன்லைன் ஃபாரம்லயோ ஃபீஸ் இல்லாம ஆர் ஃபீஸ் வாங்கி நம்ம தான் எத்தனையோ டான்ஸுக்கு, மியூசிக்கு, கராட்டேக்கு, ஸ்கேட்டிங்க்கு எத்தனை கிளாஸ் வேணும் அத்தனை கிளாஸ் நம்ம அனுப்புறோமே அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய கிளாஸஸ் எங்க பார்த்தாலும் நம்ம மேபி குழந்தைங்களுக்குன்னு ஆரம்பிச்சோம்னாக்கா அதோட சேர்த்து பெரியவாளும் உட்கார்றச்சு அவளும் இதை கத்துப்பா இல்லையா. இப்ப ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ராமாயணம் நான் ஒரே ஒரு தடவை ராஜாஜியோட ராமாயணம் நான் சக்கரவர்த்தி திருமகன் நினைக்கிறேன், நான் காலேஜ் படிக்கிறச்சே படிச்சேன். அது என்ன என் காலேஜ் லைப்ரரியில இருந்தது அந்த புக்கு, அதனால நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, படிச்சிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு. அந்த சக்கரவர்த்தி திருமகன் படிச்சதுக்கு அப்புறத்துல இருந்தா ராமர்னா உருகி உருகி எனக்கு பக்தி வரணும்னு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி நமக்கு அந்த எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மேலும் மேலும் கிரியேட் பண்ணிட்டு போகணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். துஷ்யந்த் ஸ்ரீதர் சரியா ராங்கா அப்படின்னா, துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல குழந்தைகளோட பல்ஸ் தெரிஞ்சிருக்கு. இந்த குழந்தைகளுக்கு ராமாயணத்தை இப்படி கொடுத்தா இதுகள்லாம் படிச்சிடும் அப்படின்னு அந்த பல்ஸ் தெரிஞ்சதுனாலேயே அந்த 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 இயர்லாம் கரெக்டா அலைன்மெண்டா பண்ணி கரெக்டான அவரை ஆங்கிள் கரெக்டா
ஸோ அதை கரெக்டா கொடுக்கறச்சே குழந்தைகளுக்கு லாஜிக்கலி மைண்ட்ல உட்காருறது. ராமர் ஏன் லாஜிக்கலி தான் உட்காரணுமான்னா, ஃபர்ஸ்ட் உட்காரட்டுமே ப்ளீஸ். லாஜிக்கலியோ லாஜிக்கலா இல்லாமையோ எப்படியோ ஒரு வாட்டி உட்காட்டுமே மனசுல. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பக்தி ஜாஸ்தி ஆகும்போது அந்த குழந்தையிலே நிறைய வாங்கி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நம்ம கிரியேட் பண்ணும்போது, இல்ல வாய்ப்புகள் அந்த குழந்தையிலே உருவாக்கிட்டு படிக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸ் நம்ம சைட்ல இருந்து, ஏன்னா அப்பா அம்மாக்கும் பெருசா எக்ஸ்போஷர் கிடையாது ராமாயணம் பத்திலாம். இப்போ நான் சொன்னேனே ஒரு குழந்தை அந்த அம்மாவை அப்படி கேட்டதுன்னு, அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல அப்பா அம்மாவுக்கு பெருசா முருக பக்தையா இருப்பா, உருகி உருகி முருக பக்தையா இருப்பா. ஆனா சூரசம்ஹாரம் கதை சொல்ல சொன்னா அவளுக்கு பெருசா தெரியாது. அது தெரிஞ்சாதான் முருக பக்தியா இருக்கணுமானா இல்ல. அப்ப நம்ம நான் சொல்றது ஒரு டீச்சரா அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த பக்தி பத்தின வேல்யூ நம்ம எப்படி நம்ம கடத்த போறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். நமக்கு எது தெரிஞ்சாலும் நல்லது எதுவுமே நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும் இல்லையா. அங்கதான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் எங்க ஜெனரேஷன்காரான்னு நான் ஃபீல் பண்றேன். அதனாலேயே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வரதெல்லாம் வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல நான் என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் இந்த புக் வேண்டாம்னா, இது நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு குழந்தைக்கு மட்டும் இல்ல, இது இங்க இந்த தேசத்துல இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். இட்ஸ் அ பேசிக் தானே இது. இது இல்லாம நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட முடியும்ல. குழந்தைகளுக்கு இந்த பேசிக்ஸை நம்ம கொடுக்காம நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட முடியும், அந்த குழந்தைகள்ட்ட என்ன எதிர்பார்க்க முடியும். அதுதான் இங்க இருக்கிறதுலயே பெரிய சேலஞ்சா இருக்கு. குழந்தைங்களுக்கு லேர்னிங் ஸ்பேஸ கொடுத்துட்டு ஒரு 4 புக்கு தப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ராமாயணத்தை பத்தி, அதே லைப்ரரியில 2 புக்கு ராமாயணத்தை வசதி ராமாயணத்தை கரெக்டா காமிக்கிற புக்கு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அந்த குழந்தைகள் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கும். இது கரெக்டா ராங்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துக்கும். ஆனா இந்த சைட்ல இருந்து ஒண்ணுமே இல்லாதப்போ அது மட்டும்தான் இருக்கிறப்போ அதுதான் நினைச்சிருந்தானே அந்த குழந்தைகள் போகும். அப்போ கான்ட்ரிபியூஷன் நம்ம சைட்ல இருந்து நிறைய இருக்கணும்ங்கிறது நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உங்க எல்லார்கிட்டையும். இட்ஸ் அ ரிக்வெஸ்ட். யாரையாவது இந்த மாதிரி நான் ஏதாவது பேசி, ஏன்னா ரிலீஜியஸ்லி நான் இது வரைக்கும் என்னைக்கும் எங்கேயும் ஓப்பனா பேசினது இல்லை. ஆனா இது எனக்கு ரொம்ப தேவைன்னு தோணித்து. இந்த குழந்தைகளுக்கு இது ரொம்ப தேவைன்னு எனக்கு ரொம்ப தோணித்து. எக்ஸ்போஷர் இல்ல குழந்தைகளுக்கு. வேண்டாம் ராமர்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு, ராமர் சரியானவர் இல்லைன்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு எக்ஸ்போஷர் இல்ல. ஒரு எக்ஸ்போஷர் நம்ம கொடுத்துட்டோம், படிக்கிற குழந்தைகள் படிச்சு அந்த எக்ஸ்போஷர் அடைஞ்சிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் லீட் டு அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் அவர் இதிகாசம்ங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இதுல நான் சொன்னதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், உடன்படாம இருக்கலாம். ஆனா இது எனக்கு இது சொல்லணும்னு தோணித்து. இந்த நிறைய பேரண்ட்ஸ்க்கு கூட இது தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வேணும், இது இப்படி 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 நிறைய வந்ததுனால சோசியல் மீடியால இந்த மாதிரி ராமாயணம் பத்தின புக்ஸ் வாங்கி படிக்காம போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம், ஒரு வலி. அதுக்காக தான் நான் இப்படி பேசி ஒரு வீடியோ போடுறேன். நான் என்னோட டாட்டர் ரசிகாவையும் ரிக்வெஸ்ட் பண்றேன் ஃபியூ மினிட்ஸ் பேச சொல்லி. முடிஞ்சா நான் அதையும் இதுல ஆட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. நன்றி.